கிரைம் த்ரில்லர் படங்கள்னாவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது நேரம் போகிறதே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக நான் இன்னைக்கு சூப்பரான 5 மலையாள கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். அந்த படங்கள் எல்லாமே ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வதா நம்ம பார்க்க போற படம் 2022 வருஷம் வெளிவந்த ஹெவன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 விதமான கிரைம் நடக்குது. அதுல முதல் கிரைம் என்னன்னா, என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள டூருக்கு போறாங்க. அங்க 2 டெட் பாடியை பார்த்துட்டு பயந்து போலீஸ்க்கு தகவலும் கொடுக்குறாங்க. அது சம்பந்தமா போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களுடைய ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை கூட ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு மர்மமான முறையில அவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கடத்தல் சம்பவம் நடக்குது. இந்த 3 கிரைம் சம்பவங்களுக்கும் ஹீரோவுக்கும் என்ன தொடர்பு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ சோகமா இருக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், இல்ல கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய சீனா இருக்கட்டும், ரொம்பவே கேஷுவலா அசால்ட்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க சில லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இப்ப 4வதா பார்க்க போற படம் 2022 வருஷம் வெளிவந்த 21 கிராம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல தனியா இருக்கும்போது மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதே இந்த கேஸுக்கு சம்பந்தமான இன்னும் சில பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க. இதெல்லாம் யார் பண்றது, அந்த கில்லர் யார், அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறது இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனதுதான். ஸோ இந்த படம் ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம், ஒன் டைம் பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஆனா மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு, தமிழ் டப்பிங்ல கிடையாது. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம 3வதா பார்க்க போற படம் 2024 வருஷம் வெளிவந்த ஆப்ரஹாம் ஓஸ்லர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பக்காவான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்பவே உயிருக்கு போராடுற நிலைமையில கிடக்குறாரு. அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட அந்த ஒரு நபரை ஒரு செட்டைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி கொலையும் செய்யறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க. அந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ கையில் எடுத்து விசாரிக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவான ஜெயராமுடைய மனைவியும் மகளும் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. இந்த 2 கேஸுக்கும் என்ன தொடர்பு, கில்லர் யார் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துல மைனஸ்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் ஜெயராமும் மம்முட்டியும் மீட் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் தாறுமாறா இருக்கும். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் 2024 வருஷம் வெளிவந்த சூக்ஷ்ம தர்ஷினி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பக்காவான கிரைம் த்ரில்லர் படம். பொதுவா கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னாவே ஒரு போலீஸ் ஒரு கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு கிரைமை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், ஸோ அதை தான் கான்செப்டா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு காலனில குடியிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடந்தாலும் உடனுக்குடன் பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்பக்கூடிய கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு. இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம ஹீரோவோட பாசில் ஜோசப் குடி வராரு. அவரை இந்த படத்துல ஹீரோன்னு சொல்லலாம், வில்லன்னு சொல்லலாம். அவர் அவங்க அம்மா கூட இந்த வீட்டுக்கு குடி வராரு. அவருடைய நடவடிக்கையை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சந்தேகம் ஏற்படுது. இவர் ஏதோ தப்பு பண்றாரு, ஏதோ மறைக்கிறாரு, வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்துடைய கதையே. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும், இதுதான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா அதெல்லாம் தப்பு, இங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அதுவும் இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்
பார்க்கும்போது பயங்கர த்ரில்லிங்காகவே இருக்கும். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் வெளிவந்த நீரு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது ஒரு மர்மமான நபர் வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுறாங்க. தன்னை ரேப் பண்ணது இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பத்தை அந்த பொண்ணு உருவாக்குறாங்க. அதை வச்சு அந்த பையன் வந்து ஒரு ஃபேமஸான தொழிலதிபருடைய பையன் தான் அப்படின்னு சொல்லி கேஸும் கொடுக்குறாங்க. கோர்ட்டுக்கும் போறாங்க. அங்க அந்த பொண்ணுக்கு ஆதரவா மோகன்லால் அட்வொகேட்டா வாதாடுறாரு. ஆப்போசிட் தரப்புல பிரியாமணி வாதாடுறாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு கோர்ட்ல நீதி வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுவும் விக்டிமா வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிளைமேக்ஸில் நம்மளை கண்கலங்கவே வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.